இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களின் மகன் விஜித், அதாவது விஜய்ல பாதி பேர் அஜித்ல பாதி பேர் வச்சு அவருக்கு வந்து விஜித்னு பேர் வச்சிருக்காரு நினைக்கிறேன். அவரு நடித்து வெளிவந்திருக்கும் பேரன்பும் பெரும் கோபமும் என்ன அழகான ஒரு தமிழ் பெயர் கொண்ட ஒரு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துக்கு இசை வந்து நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள், இயக்குனர் வந்து சிவபிரகாசம் அவர்கள். சரி, இந்த படம் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கும் ஜாதியை பத்தி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பேசியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு அருமையான படமா வந்திருக்கா, இல்ல ஒரு போரான படமா வந்திருக்கா அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். படத்தினுடைய ஆரம்பத்துல வந்து குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து நம்முடைய கதாநாயகனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடுறாங்க. அவர் ஏன் வந்து குழந்தைகளை கடத்தினாரு அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய முழு கதை. அதை வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுல நடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா தப்பா எடுத்துக்க வேணாம். அது வந்து விஜித் அவருடைய முதல் படம் இது. அதனால வந்து அவருடைய நடிப்பு வந்து அந்த ஒரு வயசான கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அந்த இளமையான கேரக்டர்ல வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி கொஞ்சம் காட்டி கொஞ்சம் நம்ம செயற்கைத்தனம் இருந்தது. இருந்தாலும் வந்து முதல் படம் நம்ம அவ்வளவு பெருசா மற்ற நடிகர்ல கம்பேர் பண்ணும் போது இவரோட நடிப்பு மிக சிறப்பா இல்லைன்னா கூட அவரால் முடிஞ்சது வந்து கண்டிப்பா கொடுத்திருக்கிறாரு. நம்ம பாராட்டலாம். மிகப்பெரிய பாராட்டலைன்னா கூட இன்னும் முயற்சி செய்யணும். ஆனா அந்த வயசான கேரக்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா அவரோட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இளமையான அந்த வயசை விட. இப்ப நீங்க இந்த உலகத்துல பாத்திருக்கீங்க, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கங்க ஒரு கிராமங்களை என்ன பண்ணுவாங்க, சென்னையில வந்து ரொம்ப இல்லை, பட் கிராமங்கள் இன்னைக்கும் இருக்கு. இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது இன்னைக்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆணவ படுகொலை செய்யும் ஒரு ஊர்ல வந்து ஒரு காதலன், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த ஜாதி பேரை இந்த பக்கம் சொல்றது இல்லை. இப்பனா அந்த மாதிரி வேறு வேறு ஜாதிக்கு கல்யாணம் பண்ற ஒரு இருவேறுபட்ட ஆளுங்களுக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொலை பண்றாங்க. அதை வந்து அவங்க கௌரவமா நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஊர்ல வந்து இந்த விஜித் அப்படின்ற நம்ம கதாநாயகன் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சு இட்டுன்னு வந்துடுறாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு உயர்ந்த ஜாதி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்பட குடும்பம் உட்பட எல்லாருமே ஒரு கட்டத்துல நல்ல சந்தோஷமா வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க வந்து இல்ல உயர்ந்த ஜாதி வகுப்பை சேர்ந்தவங்க இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, அவங்க குடும்பமும் அவளை பாசமா பார்த்துன அம்மா உட்பட எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த ஊரே சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. அதை வந்து தப்பா நினைக்கிறதாவே இல்லை. அதனால வந்து இந்த கதாநாயகன் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு என்ன பண்றாரு, ஜாதியில தானே இந்த மாதிரி ஏற்படுது, அப்ப அந்த பிறப்பால இந்த ஜாதி வந்து படுறதில்ல, வளர்ப்புலதான் ஜாதி தெரியுது, பிறப்புல வந்து ஜாதி தெரியுதுன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு உயர்ந்த ஜாதியில பிறந்த ஒரு குழந்தை எடுத்து போயிட்டு ஒரு அதுக்கு கீழ் இருக்கும் ஜாதியில இருக்கிற ஒரு குடும்பத்தை எதுவுமே வச்சுறதும், கீழ் இருக்கும் ஜாதியில பிறந்த ஒரு குழந்தை வந்து உயர்ந்த வகுப்பு இருக்கிற ஜாதியில இருக்கிற தம்பதி இருக்க வச்சிடுறாரு. அப்ப இவங்க வளரும் போது பாத்தீங்கன்னா அந்த உயர்ந்த ஜாதியில வளர்ற அந்த தாழ்ந்த ஜாதி குழந்தை வந்து அந்த ஜாதியினுடைய அந்த வெறியோடவே வளருது. அதுக்கு காரணம் அவனோட வளர்ப்பு தானே தவிர பிறப்பால கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜ் வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அது நம்ம வந்து அதை மட்டுமே நம்ம மெயினா நம்ம வச்சு பார்க்க வேணாம். படத்துல வந்து ரொம்ப காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹீரோயின்லாம் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் பார்க்க அழகாவும் இருந்தாங்க. ஹீரோ வந்து அதே மாதிரி அவரால் எவ்வளவு முடியுமோ அவளை வந்து ஒரு நடிப்பை வந்து கொடுக்க முயற்சி பண்ணாரு. வில்லன்களா அந்த வந்திருக்கும் எப்பயும் போல அதே வில்லன் மூவி கோபியும் நம்ம அருள்தாஸும் அதே மாதிரிதான் அந்த ஜாதி சங்க தலைவர் அந்த மாதிரி அதே மாதிரி போர் அடிச்சு அதே கதைகள் தான். ஆனா இது நடக்குது, நம்ம நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்துல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்துட்டதால நமக்கு வந்து இந்த படத்துல வர எல்லா காட்சிகளுக்கு பரவல்பட்ட எல்லாமே வந்து ஒரு புதுமையெல்லாம் ஒண்ணும் இல்லை. பார்த்து அதே மாதிரி ஒரு நீட்டான ஒரு சுமாரான படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல சிறப்பான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் தமிழ்ல முடிஞ்சளவுக்கு ஒரு 70% வந்து தமிழே பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கதை காலத்துல இருந்து எங்கேயுமே நகர்ல ஓரளவுக்கு அந்த கதை கூட போயிருக்கிறாங்க. சும்மா கிளாமர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீட்டா எப்படி அந்த படத்தை எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல மெசேஜை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நேரம் இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கலாம்.